ஒட்டுமொத்த தமிழகமே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆண்டு 2 புயல்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 புயல்களுமே தமிழகம் நோக்கிதான் நகர்ந்து வந்து இந்த ஆண்டுமே சலனங்கள் சார்ந்த மழைப்பொழிவு தான். சலனம்னா நமக்கு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் தான் இருக்கும். அதனால நம்ம வந்து மலைத்தரம் புயல்களையும் மிக எளிதா எடுத்துக்க கூடாது. பாதிப்புகள்லாம் அதனால கூட அதிகமாகுமா? இல்ல, கண்டிப்பா இப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட நெருங்கிட்டு இருக்குங்கிறப்போ நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு தாக்கம் படிப்படியா அதிகரிக்கும் தான். அப்போ ஏரிகளின் நீரிருப்பு அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கோ தவிர குறைய போறது இல்லை. Nirmati Property Management. Contact 7667000800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வடகிழக்கு பருவமழை அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாருக்குமே ரெயின் அப்டேட் என்ன, இந்த வருஷம் எத்தனை புயல்கள் உருவாகும், புயல்னால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஆண்டு புயல்கள் உருவாகுமா, மழை பொழிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா நமக்கு புயல்கள் சார்ந்த மழைப்பொழிவு தான் தமிழகத்துல பதிவாகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வானிலை அமைப்புகளை பார்க்கும்போது, வளிமண்டலம் கடல் சார்ந்த அமைப்புகளை பார்க்கும்போது இந்த ஆண்டுமே சலனங்கள் சார்ந்த மழைப்பொழிவு தான் இருக்கும். சலனம்னா நமக்கு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து புயல்கள் உருவாக்கி தமிழகத்திற்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள். குறிப்பா எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து மழை பொழிவு அதிக அளவுல இருக்கும்? இந்த ஆண்டு இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் கடல் அமைப்பு பார்த்தோம்னா நமக்கு புயல்கள் அப்படிங்கிற தன்மையே வந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்களா தான் இருக்கும். கடந்த ஆண்டுகள்ல பார்த்தோம்னா தானே, வர்தா, கஜாலாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஒரு காற்று பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தியிருக்கு. அதுவே கடந்த ஒரு 6 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு முதல் நெவர், புரேவி, மாண்டஸ், பெஞ்சல், மிக்ஜம் இது போன்ற புயல்கள் எல்லாமே நமக்கு வந்து மழைப்பொழிவு தான் அதிகமா கொடுத்திருக்கு, காற்று பாதிப்பை ஏற்படுத்தல. இப்ப இருக்கக்கூடிய அந்த என்சோபாட்டன் நமக்கு லானினா நெகட்டிவாகி ஓடுகிற அமைப்பு இந்த ஆண்டும் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த நிகழ்வுகள் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காந்திரா தொடங்கி டெல்டா கடற்கரை ஓரப்பகுதிகள் வரைக்கும் நம்ம கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நெல்லூர், சென்னை தொடங்கி நமக்கு வந்து நாகப்பட்டினம் வரையிலான கடலோர மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு புயல் அல்லது புயல் சின்னம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகள் கரையை கடந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்கள். எத்தனை புயல்கள் வரும் அப்படின்னு அந்த எண்ணிக்கை சொல்ல முடியுமா? வடகிழக்கு பருவமழை காலத்துல இந்த ஆண்டு 2 புயல்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 புயல்களுமே தமிழகம் நோக்கிதான் நகர்ந்து வந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். கண்டிப்பா இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயல்பா தமிழகம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெறும். இந்த ஆண்டு நம்ம இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் அளவுக்கு தமிழகத்துல மழைப்பொழிவு சராசரியா பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னும் என்னன்னா தமிழகம் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆனா இந்த புயலின் தாக்கம், புயலின் பாதிப்புங்கிறது வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல் நினோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லானினா அந்த மாதிரி. ஸோ எந்த அமைப்பு இந்த டைம் வந்து உருவாக்கி இருக்கு? அது வந்து இந்த என்சோ அமைப்பு, அதுலதான் நம்ம இந்த எல்லினோ, லானினா இது எல்லாமே வர்றது. இந்த என்சோ அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலின் கடல் வெப்பநிலையை வச்சுதான் நம்ம கணக்கிடுறோம். அதாவது இப்ப தற்போது பாத்தீங்கன்னா லானினா அமைப்பு இருக்கு. இந்த லானினா அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை, கடல் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கும் போது நம்ம இந்த லானினா அப்படின்னு சொல்றோம். அப்போ கிழக்கு மற்றும் மத்திய பெருங்கடல்ல வெப்பநிலை குறைவா இருந்தா மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை அதிகமா இருக்கும். இதற்கு நேர் ஆப்போசிட், எதிர்மறையானதுதான் எல்லினோ. எல்லினோனா என்னன்னா கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல
வெப்பநிலை இயல்பை விட அதிகமா இருக்கும். மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை குறைவா இருக்கும். இதுதான் இந்த என்சோ அமைப்பு. இந்த ஆண்டு லானினா தான் இருக்கு. கடந்த 6 ஆண்டுகள் எடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துட்டோம்னா, இது 5வது லானினா ஆண்டா அமைய இருக்கு. இது போன்ற ஒரு அமைப்பு முந்தைய காலங்களில் எப்ப நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1970 முதல் 1975க்கு இடைப்பட்ட வருடங்கள்ல 5 வருடங்கள் நமக்கு வந்து லானினா ஆண்டுகளா அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு தற்போது 2020 முதல் 25 வரையிலான காலகட்டத்துல இந்த 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் லானினா அமைப்பா அமைகிறது. அப்ப வந்து அந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு பாதிப்பு இருந்துச்சோ அதே அளவு பாதிப்பு தான் இந்த 5 ஆண்டுகள்லயும் இருக்குமா? அதாவது அப்படி எடுத்துக்கலாம். ஆனா வந்து நமக்கு இந்த லானினாங்கிற அமைப்பு மட்டுமே பருவமழையை வந்து இயக்குறது கிடையாது. பிற ஐஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய பெருங்கடலின் தன்மை எப்படி இருக்கு, அது இல்லாம நமக்கு கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் எப்படி இருக்கு, இது மாதிரியான பிற காரணிகளும் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு அந்த ஆண்டுகளை ஒப்பிடும் மாதிரிதான் இதுவரைக்கும் மழைப்பொழிவு நிகழ்ந்திருக்கு. தற்போது வரக்கூடிய ஆண்டும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். நமக்கு ஒரு பேட்டர்ன், இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஒவ்வொரு ஆண்டுகளுமே அந்த நிகழ்வுகளுமே உள்ளுக்குள்ள சயின்டிபிக்கலா கத்துக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு ஒரு மிகவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்டா அமையும் அப்படின்னு. அதாவது நான் அறிவியல் பூர்வமா சொல்றேன், இல்ல பாதிப்பு வகையில நான் சொல்லல, அறிவியல் பூர்வமா ஒரு தாழ்வு பகுதி புயல் அப்படிங்கறத வந்து அணுகிறதுங்கிறது அது ஒரு நமக்கு வந்து ஜென்ரலா வந்து நியூஸ்ல வந்து புயல்னு சொல்றாங்கன்னா எந்த பகுதி கரை கிடக்குதுங்கிறதுல கடந்து போயிடுறோம். ஆனா எங்களோட பார்வையில அது வேற. அது வந்து புயல் உருவாவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாவே புயல் உருவாக போகுது அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அது ஆமா அது உருவானதுல இருந்து எப்படி படிப்படியா உருவாகுது இந்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், அந்த வலுவடைகிற ஸ்டேஜஸ், அதோட நகரும் தன்மை, நகரும் வேகம், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதே எங்களுக்கு ஒரு புது புது லேர்னிங்ஸ் தான் ஒவ்வொரு வருஷம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு அடுத்தடுத்து தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம்னு அமைய இருக்கிறதுனால ஒரு முழுமையான நிறைய கத்துக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா வந்து இந்த ஐஓடின்னு சொல்லுவோம். அதுல வந்து 2 ஸ்டேட் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். ஸோ இந்த டைம் எப்படி இருக்கு? அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பா இந்த தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் அருகில் வந்து மழைப்பொழிவு கொடுக்கிறது. 2023ஆம் ஆண்டு பார்த்தோம், இந்த மிக்ஜம் புயல் வந்து அருகிலேயே நின்று மழைப்பொழிவை கொடுத்துச்சு. சோ அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவு தான் இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் குறுகிய காலத்திலேயே அதீத மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானால் அது வந்து நம்ம அதீத கனமழை அப்படின்னு சொல்லுவோம். அது போன்ற மழை நிகழ்வுகள் இந்த ஆண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை புயல்கள் வந்து இருக்கும் இந்த ஆண்டு? புயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 புயல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து 2 புயல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 புயல்களுமே மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயல்களா தான் அமையும். அதனால நம்ம வந்து மக்கள் வந்து காற்று அச்சம் கொள்ள தேவையில்லை. அதே சமயத்துல அந்த புயல்கள் வரும்போது, கரையை கடக்கும் நிகழ்வு நெருங்கும் போது அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை அப்போது எடுத்தாலே போதும், அந்த புயல்களை நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். குறிப்பா இந்த பர்டிகுலர் மந்த்ல இருந்து எல்லாருமே வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னா எந்த மந்த்? நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து படிப்படியா தொடங்கி தீவிரமடைகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி அதன் தாக்கம் படிப்படியா தொடங்கும். 20ஆம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமடைவதற்கான சூழல் தெரியுது. குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல இந்த ஆண்டு சற்று எச்சரிக்கையா இருக்கணும் தமிழகம் முழுவதுமே. ஏன்னா நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லை, ஏன்னா கரையை கடந்த பிறகு உள் மாவட்டங்கள்லயும் அதோட தாக்கம் இருக்கும். கடந்த ஆண்டு பார்த்தோம், நம்ம செஞ்சல் புயல் வந்து விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி பகுதிகளில் ஒரு பெரும் மழைப்பொழிவு கொடுத்துட்டு நகர்ந்து செல்லும் போது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் பெரும் மழைப்பொழிவு கொடுத்துச்சு. அது போன்ற ஒரு அமைப்பு உள் மாவட்டங்களும் இருப்பதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழகமே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். தீபாவளி டைம்ல வந்து மழை பெய்யுமா அப்படிங்கறது இப்பயே கணிச்சிட முடியுமா? கண்டிப்பா தீபாவளி ஒட்டிய நாட்கள்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு பருவமழை இயல்பா தொடங்குறதே அக்டோபர் 20ஆம் தேதி.
அந்த அக்டோபர் 20ஆம் தேதி ஒட்டி தான் தீபாவளியும் வருது. அதன் காரணமா நமக்கு பருவமழை தொடங்கினாலும் மழைப்பொழிவு இருக்கும். அதற்கு முந்தைய பகுதியிலையும் நமக்கு வந்து காற்றின் போக்கு மாறணும். இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்குதுன்னா இந்த காற்று வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் போக்குல வேக மாறுபாடு ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த வெப்பச்சலன இடிமழை அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரியான மழைப்பொழிவோ அல்லது கிழக்கு காற்று வருகையிட்டு இருந்து மழைப்பொழிவோ நமக்கு தீபாவளி காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த மழைப்பொழிவு பண்டிகையை பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது. அதே சமயத்துல சின்ன சின்ன ஒரு இடையூறுகளை கொடுக்கலாம். நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு மாலை நேரத்துல வெளியில் செல்பவர்களுக்கு போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும். இந்த தீபாவளி நேரத்துல இருக்கக்கூடிய கடைகள், பண்டிகை கால கடைகளுக்கெல்லாம் சற்று இடையூறா இருக்கும். அது போன்ற இடையூறு தான் இருக்குமோ தவிர மேஜரா இருக்கு. ஆமா, அந்த பண்டிகையை பாதிக்கும் மழை இருக்காது. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி கூட கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா கிளவுட் பர்ஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்றாங்க. இருக்குமா? இல்ல, கிளவுட் பர்ஸ்ட்ங்கிறது நம்ம வந்து அது ஒரு குறுகிய நிகழ்வு. ஒரு 20 இருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளாக 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு பதிவாகும் போது நம்ம அதை கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு வகைப்படுத்துறோம். ஆனா இந்த ஆண்டு பார்த்தோம்னா நமக்கு நிகழ்வுகள் சார்ந்து, அப்ப நிகழ்வுகள் சார்ந்து இருக்கும்போது பரவலா இருக்கும். இப்ப நமக்கு ஒரு உதாரணத்துக்கு மிஜ்ஜம் புயல் எடுத்துட்டோம்னா, மிஜ்ஜம் புயல் வந்து அருகில் நின்னப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 மாவட்டத்திலையும் பரவலா அதீத கனமழை பதிவானுச்சு. அதாவது 30 இருந்து 45 சென்டிமீட்டர் அளவிற்கு இந்த 4 மாவட்டத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல மழை பதிவானுச்சு. அதை நம்ம வந்து கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பரவலான நிகழ்வு. நமக்கு ஒரு குறுகிய இடத்துல, இப்ப கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா மணலில மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதிக மழை பதிவானுச்சு. அதனால மணலி சுற்று வட்டாரங்கள்ல மேக வெடிப்பு மழைப்பொழிவு ஏற்பட்டதா அறிவிப்பு வந்துச்சு. ஆனா இந்த பருவமழை காலத்துல அது போன்ற நிகழ்வுகள் குறைவா இருக்கும். குறிப்பா இந்த கடலோர பகுதிகள்ல பரவலான நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரத்துல பரவலா பல இடைஞ்சல்ல கனமழை, பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. மேஜரா அந்த கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ உத்தராகண்ட் அந்த மாதிரி நார்த் சைட்ல எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் கிளவுட் பர்ஸ்ட் ஆகுது, நிறைய பேர் இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ ஏன் அந்த சைடு அது மோஸ்ட்லி கிளவுட் பர்ஸ்டா இருக்கு? இயல்பாவே மலைப்பகுதிகள்ல நமக்கு வந்து இந்த கிளவுட் பர்ஸ்ட் மாதிரியான மேகவெடிப்பு மழைப்பொழிவு அவ்வப்போது நிகழ்வது இயல்பான ஒன்று. அதை நம்ம இன்னொன்று பார்க்கணும்னா அது வந்து குறிப்பிட்ட பகுதியில நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படக்கூடியது. அது அந்த மாதிரியான நிகழ்வை தான் நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னு வகைப்படுத்துறோம். ஸோ இது பருவமழை காலத்துல பார்த்தோம்னா பாதிப்பு, அந்த நிகழ்வு தாக்கம்ங்கிறது பரவலா இருக்கும். ஒரு புயல் வந்துச்சுன்னா அந்த புயல் அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது என்ன ஃபேக்டர்? நமக்கு அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கு, காற்று குவிதல், ஈரப்பதம். ஸோ இந்த இருவேறு நிகழ்வுகள். இப்போ நமக்கு வந்து இமயமலை பகுதிக்கு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு வந்துட்டு இருக்கும். இது இங்கே ஒரு காற்று சுழற்சி நிலப்பகுதியில இருக்கும். இந்த இரண்டும் வந்து ஒன்றோட ஒன்று தனக்கு ஈரப்பதத்தை வந்து கடத்தி கொள்ளும் போது இது மாதிரியான வானிலை காரணிகளால நமக்கு அங்க வந்து அதிகப்படியான வட மாநிலங்கள்ல மேகவெடிப்பு போன்ற மழைப்பொழிவு நிகழுது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலனங்கள், தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் என்பது நமக்கு ஒரு மாவட்டம், கரையில் கடக்கக்கூடிய இடத்துல ஒரு மாவட்டம் முழுவதுமே மழையை கொடுத்துரும். ஸோ சென்னைன்னு எடுத்துட்டா சென்னையில பரவலா இருக்கும். காஞ்சிபுரம், அது சென்னை மட்டும் இல்லாம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு ஒரு 4 மாவட்டம் இருக்கும். இப்ப டெல்டா மாவட்டம்ல ஒரு தாக்கம்னா அது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம்னு அங்க டெல்டா முழுவதும் இருக்கும். அப்போ அதை நம்ம வந்து மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த முடியாது. ஸோ குறுகிய காலத்துல அதிக கனமழைக்கு நம்ம தயாராக வேண்டியது நம்ம பருவமழையோட இயல்பு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி காற்று நிறைய பயப்பட தேவையில்லை அப்படி சொன்னீங்க. அப்போ பார்க்கும்போது ஏன்னா காற்று தான் வந்து நிறைய இடங்கள்ல டேமேஜஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைம் அந்த மாதிரி டேமேஜஸ் கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல, காற்றுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, தாக்கம்ங்கிறது வேறு. நமக்கு மழைப்பொழிவால ஏற்படக்கூடிய தாக்கம், பாதிப்புங்கிறது வேறு. இந்த வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மழைப்பொழிவுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை, நீண்ட கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது எடுக்கணும். காற்று அச்சம் இல்லாம இருக்கலாம், அது அச்சம் இல்லாம இருக்கலாம். மற்றபடி மழைப்பொழிவு தானே நம்ம இயல்பா சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா கடந்த ஆண்டே பார்த்தோம், பெஞ்சல் புயல் தொடர்ந்து நான் குறிப்பிட்டுட்டே இருந்தோம் நம்ம வந்து வட மாவட்டங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் ஒரு 6-7 மணி நேரத்தில் பெய்த 50 சென்டிமீட்டர் மழையில ஒரு
மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து மலைத்தரும் புயல்களையும் மிக எளிதா எடுத்துக்க கூடாது. நிறைய மலைத்தரும் புயல்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2023 மிக்ஜம் வந்து சென்னைக்கு, 24 வந்து மாண்டஸ் பெஞ்சல் புயல் வந்து விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு, நிசா புயல்னால டெல்டா மாவட்டங்கள்லாம் இதெல்லாம் மலைத்தரும் புயல்கள்ல ஏற்பட்ட பாதிப்புகள். நிறைய புயல்கள் பார்க்குறோம். புயல்களோட பேருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா, நிறைய பேர்கள் வந்து நல்லாவும் இருக்கு. ஸோ இந்த நேம்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க? அடுத்த புயலுக்கு என்ன பேர் வைக்க போறாங்க? புயல்களுக்கு பெயரிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாக்கக்கூடிய புயல்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பிறகு மியான்மர், பங்களாதேஷ் போன்ற நாடுகள், துபாய் போன்ற அனைத்து நாடுகளுமே சேர்ந்து ஒவ்வொரு நாடும் 10 பெயர்களை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெயர்கள் ஒன்றன் பின் ஒன்றா நம்ம வந்து பெயர் சொல்றது அந்த மாதிரிதான். அடுத்து வரக்கூடிய புயலுக்கு பேரு சக்திங்கிற புயல் தான் அடுத்ததா இருக்கு. இந்த பெயரை பரிந்துரை பண்ணது பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீலங்கா தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து உருவாகக்கூடிய புயல் சக்தி அப்படின்னு பெயர் வைப்பாங்க. இப்போ இந்த பருவமழையை எதிர்கொள்றதுக்கு எல்லாருமே வந்து எப்படி வந்து முன்னெச்சரிக்கையா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? இப்போ இந்த பருவமழை இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே போல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல்கள்லாம் மழை தரும் நிகழ்வு அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே பெரும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு. இதற்கு நம்ம நீண்ட கால முன்னெச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது. நம்ம இருக்கக்கூடிய பகுதியில நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் மழைப்பதிவானா அது வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். அதற்கு பிறகு நம்மளுடைய தெருக்கள், அந்த பகுதிகளில் நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட 2-3 மணி நேரத்துல 20 சென்டிமீட்டர் மழை பதிவானால் அது வந்து வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு, இல்லைங்கிற பட்சத்துல அதற்கு சார்ந்த அதிகாரிகள்கிட்ட அதை கவனத்துக்கு கொண்டு போய் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்கணும். அடுத்தபடியா விவசாயிகளுக்கும் இதே தான். குறிப்பா இந்த வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட விவசாயிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்ட விவசாயிகள், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்ட விவசாயிகள்லாம் தங்களது விளைநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல பெரும் மழை பதிவானால் அந்த தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா, கால்வாய்கள் அதாவது வடிகால்கள்லாம் சரி செய்யப்பட்டிருக்கா, வடிகால்கள்ல இந்த வெங்காய தாமரை போன்ற படராம இருக்கா, அதையெல்லாம் நம்ம வந்து இந்த பருவமழை வந்து தொடங்குவதற்கு முன்னதாகவே அதை அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. அரசு பார்க்கும்போது நமக்கு தனிநபர் விவசாயிகளை கடந்து அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இதுவரைக்கும் இருந்த ஆண்டுகள் போல நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு வானிலை நிகழ்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அந்த ஆண்டுகளில் நிகழ்ந்த ஒரு தாக்கத்தை எல்லாம் ஒரு படிமானமா எடுத்துக்கொண்டு அதுல கற்றுக்கொண்ட பாடத்துங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கணும். குறிப்பா சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் முழு வீச்சுல அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கணும். இந்த நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். வடிகால்களை முழுமையா சரி செய்யணும். இந்த மெட்ரோ வேலைகள்லாம் நடக்கும்போது நிறைய இடங்கள்ல தாழ்வான இடங்கள் அப்படிங்கிறது இருக்கும், தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள், அதையெல்லாம் அடையாளப்படுத்தி அங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பார்க்கணும். அதே போல இந்த பருவமழை காலங்கள்ல மிகவும் நம்ம கண்காணிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஏரிகள், நீர்நிலைகள் எல்லாமே. இப்போ முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறதே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டம்னு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஏரிகளோட நிலவரம்ங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நம்ம அந்த ஏரிகளை தொடர்ந்து கண்காணிச்சு அடுத்த வாரத்திலேயோ அதற்கு அடுத்த வாரத்திலேயோ ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல புயல்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னா
இல்ல இப்போவே வந்து புழல் ஏரிலாம் வந்து கிட்டத்தட்ட நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் மழை வரும்போது இன்னும் அந்த பாதிப்புகள்லாம் அதனால கூட அதிகமாகுமா? இல்ல கண்டிப்பா இப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட நெருங்கிட்டு இருக்குங்கிறப்போ நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு தாக்கம் படிப்படியா அதிகரிக்கும் தான். அப்போ ஏரிகளின் நீரிருப்பு அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கோ தவிர குறைய போறது இல்ல. அதை வந்து நம்ம கவனமா கையாளணும். அது அடுத்து ஒவ்வொரு சுற்றுக்குமே இடைவெளி இருக்கும். இப்போ மழை பொழிவுனா தொடர்ந்து 10 நாட்கள் மழை இருக்காது. ஒரு 3 நாட்கள் மழை பெய்தால் அடுத்து ஒரு 4 நாட்கள் இடைவெளி இருக்கும். அதற்கு அடுத்து மழைப்பொழிவு வருதுன்னா அந்த இடைவெளி நாட்கள்லயே தண்ணீரை சற்று திறக்கும் போது நமக்கு வந்து அந்த மழைப்பொழிவை எதிர்கொள்றதுக்கு சற்று இயல்பா இருக்கும். இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஏரி. அதற்கு கீழே வந்தோம்னா விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இந்த பகுதிகள்லாம் பார்த்தோம்னா ஏரிகள் பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல இந்த மழைப்பொழிவு பதிவாகி அதனை தொடர்ந்து இந்த புயல் சின்னங்கள்லாம் கரை கடந்து போனா உள்பகுதியில திடீரென பெய்யும் பெருமழையில பாலாறு, அதே போல தென்பெண்ணை கெடில மாறலாம் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து தடுப்பதற்கு அந்த அமைப்பு அணைகள் இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வு ஒன்று நமக்கு கடலூர், புதுச்சேரியில கரை கடக்குது அப்படின்னா அப்ப நம்ம அந்த தாழ்வான இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல தண்ணீர் பெருக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு, உடைப்பெடுக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி ஏற்பட்டால் எந்த இடங்கள் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னதாவே வரையறுத்து அங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லணும். அதற்கு கீழே டெல்டா மாவட்டங்கள் வந்தோம்னா மேட்டூர் அணை. மேட்டூர் அணை இந்த ஆண்டு பருவமழை முழுவதுமே இயல்பான ஒரு நிலைமையே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா மேட்டூர் அணையால டெல்டா மாவட்டங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல தான் அந்த மழைப்பொழிவு தாக்கம். மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரிய மழை பெய்து பெரிதாக தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா டெல்டா மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழைக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைங்கிறது இருக்கு. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள், பயிர்கள், விளைநிலங்கள் பெரிதாக பாதிக்கப்படும். அதற்கு என்ன அவங்கவுங்க எடுக்கும். ஆமா, அவங்கவுங்க எடுக்கணும். அரசுமே இந்த ஆறுகள்ல வடிகால்களை எல்லாம் சற்று சரி செய்யும் போது விவசாயிகளுக்கு சாதகமா அமையும். இப்போ ஒரு இடத்துலயும் ஒரு விதமான பாதிப்புங்கும் போது எந்த மாவட்டத்துக்கு அதிக மழை பொழிவு இருக்கும், எந்த மாவட்டத்துக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும்? பாதிக்கும் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம நீண்ட கால அறிக்கையை தான் கொடுக்கிறோம். இந்த நீண்ட கால அறிக்கையில ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்கள். பிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு பாதிக்கும் மழை இருக்காது. கடலை ஒட்டி இல்லாத மற்ற மாவட்டம், அதாவது கடல் ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் கடலோர மாவட்டம் தான். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பன், ராமேஸ்வரம், இந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாம்பன், ராமேஸ்வரத்துல தான் பெரிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள ராமநாதபுரத்துல பாதிக்கும் மழை இருக்காது. அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். ஆனா வெள்ளப்பெருக்கு போன்ற பாதிப்பு தென் மாவட்டங்கள்ல இருக்காது. நல்ல ஒரு செழிப்பான மழைப்பொழிவை நம்ம தென் மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். நீர்நிலைகள்லாம் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். பாதிக்காத மழையா தென் மாவட்டத்துக்கு அமையும். வட மாவட்டங்களுக்கு சற்றே பாதிப்பு தெரியும். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். தேங்க்யூ ஸோ மச்.